அஜித்தின் மங்காத்தா, விஜயின் கோட் படங்களை இயக்கியவர் தான் இயக்குனர் வெங்கட் பிரபு. இவர் அடுத்ததா சிவகார்த்திகேயனுடன் கூட்டணி வைப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் அந்த படம் முழுக்க முழுக்க காமெடி ஜானரில் எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. ஆனால் இப்போது இந்த படம் காலதாமதமாக போய் கொண்டிருக்குது. இதற்கு காரணம் சிவகார்த்திகேயன் என்று சொல்லப்படுது. அதாவது விஜயின் கோட் படத்தை வெங்கட் பிரபு இயக்கிய நிலையில் அதில் சிவகார்த்திகேயனும் கேமியோ ரோலில் நடிச்சிருந்தார். கோட் படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றாலும் ரசிகர்கள் வைத்திருந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்ய தவறுச்சு. அதோடு சிவகார்த்திகேயன் சமீபத்தில் நடித்து வெளியான அமரன் படம் பெரிய அளவில் வரவேற்பு பெற்றுச்சு. ஆகையினால இப்போது வெங்கட் பிரபு ஒதுக்கி வைத்துவிட்டு மற்ற இயக்குநர்கள் படத்தில் நடித்து வர்றாரு. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகும் பராசக்தி படத்தில் நடிக்கிறாரு. அடுத்ததாக சுதா கோங்கராவுக்கும் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அந்த படங்களில் நடித்து விட்ட பிறகு தான் வெங்கட் பிரபு படத்தில் இணைய இருக்காரு. 2026ஆம் ஆண்டு இறுதியில் தான் வெங்கட் பிரபுக்கு டேட் கொடுத்துருக்காராம். அதுவும் சிவகார்த்திகேயன் ஆஃபீஸ்க்கு நடையாக நடந்து இதை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. பெரிய இயக்குனராக இருந்தும் அவருக்கே இப்படிப்பட்ட நிலைமையா எனக்கு கோலிவுட் வட்டாரங்கள் வாயை பிளக்குது.